பலவீனத்தின் நகைச்சுவை. சிட்டு ஒரு சோம்பேறி ஆடு. சிட்டு சிட்டு வா அப்படின்னு சொல்லி மற்ற ஆடுகள் கூப்பிட்டாலும் சிட்டு வந்து புல் மேய்கிறதுக்கு போகவே போகாது. எப்பவும் அது படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் சிட்டுவுக்கு ஒரு ஆசை வந்துச்சாம். அது என்ன ஆசைன்னா, அது வந்து ஒரு திறமையை வெளிப்படுத்துகிற போட்டியில் போய் கலந்துக்கிடணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சாம். அதே மாதிரி அந்த போட்டியில் போய் கலந்துக்கிட்டுச்சான். கலந்துக்கிட்ட உடனே அந்த போட்டி நடத்துகிற உரிமையாளர்கிட்ட போய் சொல்லிச்சான், நான் மேடையில் போய் படுத்து தூங்குவேன், தூங்கும்போது என்னை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சரி கலந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சிட்டுவும் கலந்துக்கிட்டுச்சான். மேடையில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சான். ஒவ்வொருத்தராக வந்து சிட்டுவை எழுப்பி பார்த்தாங்களாம், அசைச்சு பார்த்தாங்களாம். சிட்டுவை எழுப்பவே முடியலையாம், யாராலையும் எழுப்ப முடியலையாம். இப்போ போட்டியில் வெற்றி பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் பேர் வாசித்தாங்கன்னா சிட்டு பேரை தான் வாசித்தாங்களாம். ஏன்னா மற்ற ஆடுகள் எல்லாத்தையும் அசைக்க முடிஞ்சிச்சு, சிட்டுவை அசைக்க முடியலையாம். அதனால் சிட்டு தான் வெற்றி பெற்றுச்சான். இது தாங்க பலவீனத்தின் நகைச்சுவை. வாழ்க்கையிலையும் பலவீனமும் வரதான் செய்யுங்க. ஆனால் அந்த பலவீனத்துலேயும் நம்ம உறுதியாக அசைக்க முடியாமல் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் கண்டிப்பாக வெற்றியை தரோங்க ஒரு நாள்.